ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஓஷன் கிளவுட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீடு கட்ட மிக முக்கியமான ஒரு பொருள் தான் செங்கல். ஸோ அந்த செங்கல் எப்படி செய்கிறாங்கன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செங்கல் சூளையை விசிட் பண்ணி எனக்கு முன் அனுபவம் எதுவும் இல்லை. இதுதான் எனக்கு நான் முதல் முறையாக விசிட் பண்ணுறேன். செங்கல் சூளையெல்லாம் எப்படி செங்கல் செய்கிறாங்கன்ட்டு செக் பண்ணணும் அப்படின்ட்டு சடனாக ஒரு யோசனை. ஸோ அதனால் நான் இங்கே விசிட் பண்ணேன். இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மணல், இந்த செங்கல் செய்ய யூஸ் பண்ணுற மணல். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது சாதாரண மணல் இல்லை, இது களிமண். இந்த களிமண்ணை யூஸ் பண்ணி தான் செங்கல் செய்கிறாங்க. இந்த சரௌண்டிங் ஓரளவுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதிகமாக இந்த மண்ணை தான் கொட்டி வச்சுருக்காங்க. அந்த மண்ணை யூஸ் பண்ணுறதுக்காக லாரியில் எடுத்துகிட்டு கொட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஊற விடுறாங்க பாருங்க. இதெல்லாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்காங்க. ஊற வச்சதுலேருந்து அந்த மண் எடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக மேலே லேயர் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணிக்கு பேரல் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இந்த தண்ணியை யூஸ் பண்ணி இந்த மண்ணை நல்லா ஊற வைக்கிறாங்க. ஊற வச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு கேக் மாதிரி ஒரு லேயர் வருது பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தாலே தெரியுது பாருங்கள். ஸோ இதில் அந்த மண்ணை எடுத்து அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு மோல்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த மோல்டு. இந்த மோல்டை யூஸ் பண்ணி தான் அந்த கல் செய்கிறாங்க, செங்கல். இந்த மோல்டில் அந்த மண், ஊற வச்ச மண்ணை எடுத்துகிட்டு ஃபில் பண்ணி அதை மேலே டாப்பிங் ஃபுல்லாக தட்டிடுறாங்க. இந்த ஈவனாக ஆகிற அளவுக்கு. ஈவன் ஆகிட்ட பிறகு அவங்களுக்குன்னு ஒரு லோகோ வச்சுருக்காங்க. ஸோ அது கம்பெனி நேமோ இல்லை ஓன் இனிஷியலோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஆல்ரெடி அந்த மோல்டை யூஸ் பண்ணி அதை நல்லா பாருங்கள் ஈவனாக அந்த கல் செட் பண்ணிட்டா பிறகு அதை என்ன பண்ணுறாங்க, அந்த இனிஷியல் மாதிரி இருக்கிற லோகோ யூஸ் பண்ணி இதில் நேம் வர வைக்கிறாங்க. நேம் வர வச்சுட்டு அதை அப்படி காய விடுறாங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டேக்கு இப்படியே விடுவாங்களா அவங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி வைப்பாங்களா அந்த கல்லை. ஸோ ஆப்போசிட்டாக திருப்பி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை சைடு பை சைடாக காய வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியும். ஆப்போசிட் சைடு திருப்பி காய வச்சுட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி சைடில் காய வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சைடாகவும் காய வச்சு அது ஓரளவுக்கு ஒரு 50 to 100% கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு தான் காய வைக்கிறாங்க. அந்த கல் ஓரளவுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு ரோ ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படின்னா உடனே இருக்கிற இடத்துலேருந்து எடுத்து ஒரு 4லேருந்து ஒரு 5 கல் வர மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்கு ஒரு ரோ ஒரு 3 to 4 ரோஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டதுக்கு ஏதாவது கல் விரிசல் இருக்கா, கல்லோட கெப்பாசிட்டி வெயிட் தாங்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து இந்த ட்ராலியை யூஸ் பண்ணி தான் இந்த கல்லெல்லாம் ஓரளவுக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த காய வச்ச இடத்துலேருந்து ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்துகிட்டு அழகாக அடுக்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அடுக்கின கல்லில் பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் விட்டு வச்சுருக்காங்க. அந்த கேப்லலாம் மரக்கட்டைகளை வச்சு ஓலைகளை வச்சு எரிய வைப்பாங்களாம். சைடில் இருக்கிற எல்லா ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக அதோட ஹீட்னஸ் சீக்கிரமாக வெளியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த களிமண்ணை தண்ணியில் அவங்க கரைச்சி அதை சைடில் ஃபுல்லாக பூசி விட்டுறாங்க. பூசின பிறகு என்ன பண்ணுறாங்க, அதை கொளுத்தி விடுறாங்க. அது கொளுத்தி விட்ட பிறகு தான் ஒரு முழுமையான கல்லாக வருது, செங்கல்லாக வருது. இதுதாங்க செங்கல். ஸோ இப்படி தான் செங்கல் செய்கிறாங்களாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா